ப்ளீஸ் இந்த வீடியோ யாரும் சுத்தமில்லை ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு சாமிக்கு சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி தரியாமா சாமின்னு கேட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. நான் வண்டியை வளைச்சிட்டு இப்படி போனேன். போகும்போது சாமின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நான் முன்னாடி போயிட்டு சரின்ட்டு வண்டியை திருப்பி மறுபடியும் அங்கேயே வந்தேன். நின்று சொல்லுங்கம்மான்னு கேட்டேன். சொன்னேனே சாமி எனக்கு ரொம்ப பசிக்குது சாமி, சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி தரியான்னு கேட்டாங்க. அவங்க கண்ணு கலங்கிடுச்சு, சத்தியமா சொல்றேன். அவங்க கண்ணு கலங்கிட்டே சாப்பாடு கேட்குறாங்க. இன்னும் சொல்றேன், என்கிட்ட காசு எதுவும் இல்லை, கையில எதுவுமே இல்லை, ஜிபேல தான் இருக்கு. என்னால எனக்கு ஆர்டரும் போட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. நான் உண்டியல, அதாவது கஸ்டமர் தர டிப்ஸ் நான் உண்டியல போடுறதுக்காக என்னோட பேக்ல ஃபர்ஸ்ட் ஜிப்ல வச்சிருப்பேன். அத என்ன நினைச்சேன் தெரில. அப்படியே அந்த ஜிப்பை திறந்து அப்படியே உள்ள கையை விட்டு அப்படியே காசு அந்த 70 ரூபாயோ 80 ரூபாயோ என்னமோ வந்துச்சு, டிப்ஸ் தந்தாச்சு. அது அப்படியே அந்த அம்மாட்ட கொடுத்து, அம்மா என்கிட்ட இதாம்மா இருக்கு சாப்பிடுங்கம்மான்னு சொன்னேன். அந்த அம்மா என்கிட்ட லாஸ்டா என்னமா இருந்தாங்க, உங்க அம்மாவெல்லாம் நீ இது மாதிரி விட்டுறாடா ப்ளீஸ் தான், பாத்துக்கோங்க அம்மாவை, ஏன்னா அம்மா இல்லாம வாழ்க்கை இல்லை. அப்படியே அழுதுகிட்டு என் காலில் விழுக வராங்க. அப்படியே எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. யாருமே, அதாவது உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா, யாருமே அம்மாவை விட்டுறாதீங்க. ஏன்னா அம்மா தான் எல்லாமே, சொல்றதுக்கு இல்லை, அம்மா தான். அதே மாதிரி உங்க அம்மாவெல்லாம் விட்டுட்டு போற சில தெவடியா பயிலுக்கெல்லாம் ஒய்யா அம்மாவை பார்த்துக்க, பொண்டாட்டி பின்னாடி ஓடாது, அவ்வளவுதான்.